சவடால் விடாத நீதிபதிகளே இல்லை அல்லது நீதிமன்றமே இல்லை அப்படின்னு நீதிபதிகளையும் நீதிமன்றத்தையும் மிக கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு, சாடி இருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் அல்லது தலைவர் தோழர் சண்முகம் அவர்கள். காலம் தவறாமல் நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்பு அழைக்கிறீங்களா இல்லையா, நாங்கள் உத்தரவிட்டதை செஞ்சீங்களா இல்லையா, இல்லைன்னா அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்துடைய செயலாளர்கள் கூண்டுல ஏற்றுவார். இந்த மாதிரி சவடால் பேசாத நீதிபதி யாராவது ஒருத்தருக்காங்களா? நீதிபதிகள் சவடால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிராக என்கிற குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் நீர்நிலைகளை பாதுகாப்போம் என்கிற கண்மூடித்தனமான முறையில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் என்கிற பெயரில் நீதிபதிகள் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். எதுக்காக இவ்வளவு கடுமையா நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு தோழர் சண்முகம் அவர்கள்னா, சமீப காலமா நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அல்லது ஆற்றங்கரை ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எளிய மக்களை, உழைக்கும் மக்களை ஆற்றங்கரையோட குடிசை கட்டி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து பூர்வ குடியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற தங்களுக்கு ஒரு 10க்கு 10 நிலம் கூட சொந்தமா இல்லை அப்படின்னு அவங்க காலங்காலமா எங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்களோ, எந்த இடத்துல அவங்க வாழ்வாதாரம் இருக்கோ அங்க கிடைக்கிற இடத்துல வாழ்ந்து 50 ஆண்டுகளா 100 ஆண்டுகளா தலைமுறையா அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அரசும் அரசு அதிகாரிகளும் நீதிமன்றமும் சேர்ந்து அவங்களை ஏதோ குப்பையில வீசுற மாதிரி தூக்கி கொண்டு போய் நகரத்துக்கு அப்புறமா 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் குப்பை லாரியில வாரி கொண்டு போய் குப்பையை கொட்டுற மாதிரி மக்களை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல நீதிமன்றங்கள் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு, பல கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் ஆத்தங்கரையை ஒட்டி தான் கட்டப்பட்டிருக்கு. இதையெல்லாம் அப்புறப்படுத்த கேள்வி எழுப்பாத நீதிமன்றமும் நீதிபதிகளும் எளிய மக்கள் அங்க வாழ வழி இல்லைன்னு ஏதோ ஒரு 10க்கு 10 குடிசையை போட்டா அதை கண்டு இவங்களுக்கு மனம் பொங்கிடுதே அப்படிங்கிறதையும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. குறிப்பா இப்போ இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புக்கு தீர்ப்பளித்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அரசு அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு இதை தீவிரமா செஞ்சு முடிக்கல அப்படின்னா அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம், இல்லைன்னா நாங்க இராணுவத்தை கூட்டு வந்து அந்த பாதுகாப்போட இடிச்சு அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீதிபதிகள் என்ன இராணுவத்தை கூட்டு வந்து நடவடிக்கை எடுக்க என்ன சீனா கூட போர் நடக்க போதா, சீனாக்கு எதிராக இராணுவத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு ஆர்டர் போட போறாங்களா, இல்ல காலங்காலமா எங்க மீனவ தமிழர்களை மீன் பிடிக்க போற தமிழர்களை இலங்கை கடற்படையும் இலங்கை கடற்கொள்ளையர்களும் அடிச்சு நொறுக்கி அட்ராசிட்டி பண்ணி கொலை பண்ணி அமுச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு எதிராக இராணுவத்தை நிறுத்த ஆர்டர் போட போறீங்களா? இங்க வாழ்வாதாரம் இல்லாம காலங்காலமா இந்த மண்ணோட மைந்தர்கள் ஒரு அடி நிலம் கூட இல்லாம இருந்து ஏதோ ஒரு இடத்துல இடத்தை வீட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தா அதை அப்புறப்படுத்த இராணுவத்தை எடுத்துட்டு வரேன்னு ஒரு நீதிமன்றமோ நீதிபதியும் சொல்லுதுன்னா இதை நம்ம எப்படி என்ன மாதிரியான பார்வையில பாக்குறது? இதுக்கு பொதுமக்களோட வெகுஜன மக்களோட உளவியலை துணைக்கு எடுத்துக்குது நீதிமன்றம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப சமீபத்துல இதுக்கு ஒரு சில உதாரணம் அப்படின்னா நம்ம அனகாபுதுரை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த தக் லைஃப் படத்தை கூட நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம். அங்க கர்நாடக உயர் நீதிமன்றத்துல நீதிபதி சொல்றாப்புல மன்னிப்பு கேட்டா தான் நான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன், கமல் மீதோ கமல் அரசியல் மீதோ நமக்கு விமர்சனம் இருக்கு, அது 2ஆம் பட்சம். ஆனா இந்த விஷயத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்க சொல்லி ஒரு நீதிபதி அறிவுறுத்துறார். அது இன்னைக்கு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் அங்க தீர்ப்பு வருது, மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டிய வேலை நீதிமன்றத்துக்கோ நீதிபதிக்கோ இல்லை, உயர் நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. நீங்க ஒரு கருத்து தவறா புரிந்து கொள்ளப்படுது, இல்ல சில சங்கிகளால தவறா திருச்சி பரப்பப்படுது, இல்ல ஏதோ ஒரு பதற்றமான சூழல் ஏற்படுதுன்னா சங்கிகள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறானோ அதே நிலைப்பாடவா நீதிமன்றமும் எடுக்கிறது. நீ மன்னிப்பு கேட்கலன்னா உன் படத்தை இங்க வெளியிட விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறதா நீதிமன்றத்தோட வேலையா, நீதிபதிகளோட வேலையா? பல்வேறு விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலமா நீதிமன்றங்களோட நடவடிக்கையின் மீதும் தீர்ப்புகளின் மீதும் மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறதா தான் நம்ம கவனிக்க முடியுது. உழைக்கும் மக்களோட கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ இவ்வளவு மோசமா நீதிமன்றங்கள் மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்படவோ விமர்சனத்துக்கு உள்ளாகிற நிலைமையோ நீதிமன்றங்கள் ஏன் இருக்கு அப்படின்னா நீதிமன்றங்கள் தரமற்றதா இருக்கு. அதுக்கு அர்த்தம் நீதிமன்ற கட்டடங்கள் தரமற்றதா இருக்கிறதா இல்லை, நமக்கு எப்படி நீட் வச்சுட்டு நீட்ல தகுதியான திறமை வாய்ந்த ஆட்களை நாங்க மருத்துவர்களை ஆக்குறோம் அப்படின்னு ஒரு ஃபில்டர் வைக்கிறோம் பத்தியா.
பல்வேறு இன்ஜினியரிங் காலேஜ்ல 3வது படிக்கிறதுக்கு கூட தகுதியான திறமையான ஆட்கள் வேணும். 5வது 3வது முடிச்சுட்டு 5வது ஒருத்த வரான்னா அதுக்கு அவனுக்கு தகுதியும் திறமையும் வேணும். அதனால 5வது வர்றதுக்குள்ள அவனுக்கு 3வதுல ஒரு பரீட்சை வச்சு அவனை பாஸ் ஆஃப் ஃபெயில் ஆக்கி அவனை குலத்தொழில் மாடு மேய்க்க அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா. அந்த மாதிரி நீதிமன்றங்கள்ல தகுதியும் திறமையும் வாய்ந்த மக்களோட வாழ்க்கை முறை புரிந்த ஆட்கள் இல்லையோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏன் தகுதியும் திறமையும் இல்லாத மக்களோட வாழ்வியல் புரிஞ்சுக்காத நிலைமையில நீதிமன்றங்கள் இருக்கு? எதனால இருக்கும் அப்படின்னா, நீதிமன்றங்கள்ல அங்க சமூக நீதியும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்கு. நீதிமன்றங்கள்ல இப்போ ஒரு விவசாய பின்னணியிலிருந்து விவசாய வழக்கு வரப்பு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தன் நீதிமன்றத்துக்கு போறான்னா, விவசாயமே தீட்டு அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருக்கிறவ, ஒரு 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 நம்பிக்கையோட இருக்கிற ஒருத்தனால எப்படி விவசாய வரப்பு பிரச்சனைக்கு தீர்ப்பளிக்க முடியும்? எந்த விதத்துல அந்த விவசாயிகளோட யார் பக்கம் நியாயம், யார் பக்கம் தர்க்கம் இருக்கு, சாட்சி ஆதாரங்கள் எல்லாம் தாண்டி அந்த வாழ்வியலை புரிஞ்சவங்க, அந்த பிரச்சனையோட அடிப்படையை புரிஞ்சவங்களால தான் அந்த தீர்ப்பு அளிக்க முடியும். ஏன் இன்னைக்கு கொடி கம்பங்கள் விவகாரத்தை எடுத்துங்களேன். அரசியல் கட்சிகள் பொதுவெளியில கொடிகள் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. நீதிமன்றம் எவ்வளவு மோசமான தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ராமர் கோயில் தீர்ப்பா இருக்கட்டும், அந்த பாபர் மசூதி தீர்ப்பா இருக்கட்டும், அதை தொடர்ந்து பாருங்க. எல்லா விஷயத்திலையும் மிக கடுமையான நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு ரொம்ப ஒரு ஈவு இரக்கம் கருணையே கிடையாது உழைக்கும் மக்கள் மீது. முதலாளிகளுக்கான மொத்த இந்த அரசு கட்டமைப்புமே முதலாளிகளுக்கானதா மாறிட்டு இருக்கோ, அல்லது முதலாளிகளுக்காக மட்டுமே இந்த கட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டதோ அப்படின்னு ஒரு எளிய மகன் யோசிக்கிற அளவுக்கு தான் இங்க நீதிமன்றங்களோட செயல்பாடுகளும் அரசுகளோட செயல்பாடுகளும் இருக்கு. ஒரு கொடியேற்றக்கூடாத அரசியல் கட்சி மக்களுக்காக, மக்கள் இருந்து ஒரு இயக்கம் மக்களோட கோரிக்கைகளை தேவைகளை பூர்த்தி செய்ய, அல்லது ஒரு 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 சமூகத்தோட ஒட்டுமொத்த கோரிக்கையை முன்னிறுத்த ஒரு இயக்கம் மக்கள் இருந்து தோன்றி வருது. எதுவுமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு கட்சி அங்க வந்துருது. சில நடிகர்கள் ஆரம்பிச்சாலுமே கூட அது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தாம அதனால தொடர் ஓட்டத்தை ஓட முடியாது, லாங் டைம் ரன் பண்ண முடியாது கட்சியை. அப்போ கட்சிகள் அப்படிங்கிறது மக்களை பிரதிபலிக்கிற ஒட்டுமொத்த மக்களோட பிரதிநிதித்துவமா ஒரு கட்சி செயல்பட வருது. அந்த கட்சி கிட்ட போய் நீ பொது இடத்துல கொடியேத்தாத அப்படின்னா, மக்களுக்கானத கட்சி கொடியேத்த அங்க இடம் இல்லைன்னா வேற எதுக்கு இடம் அங்க வேணும்? மக்களோட தேவைகளை கோரிக்கைகளை முன்னிறுத்தி பிரதிநிதித்துவப்படுத்துற அரசியல் கட்சிகள் பொதுவெளியில கொடியேற்றக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றமோ நீதிபதியோ சொல்றாங்க அப்படின்னா, அப்போ இந்த அரசும் கட்டமைப்போ அல்லது இந்த பொது இடங்களோ யாருக்கானதா இல்ல யாருக்கு கொடுக்க நீதிமன்றங்கள் திட்டமிட்டிருக்கு, நீதிபதிகள் திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எளிதா இல்லையா? எங்களோட பிரதிநிதிகளுக்கு இல்லைன்னா, இப்போ ஒரு கொடி இருக்கு, இப்போ உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு, நான் தொடர்ந்து சாதிய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் நான் எதிர்கொள்ற சூழல்ல நான் இருக்கேன். அப்போ விசிகா கட்சியில் இருக்கிறதோ, அந்த கொடி என்னோட இடத்துல பறக்கிறதோ, நான் சார்ந்த ஊரின் நடுவே பறக்கிறதோ எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருது அப்படின்னா, எனக்கானது தான் அந்த கொடி. எனக்காக நான் வசிக்கிற ஊர்ல அது பொது இடமா இருந்தானே, எந்த இடமா இருந்தானே அங்க என் கொடி நான் நம்புகிற எனக்கு பாதுகாப்பு அளிக்கிற இயக்கத்தோட கொடி பறக்க கூடாது, அதுக்கு வாடகை வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய நம்ம என்ன சொல்றது? கொடியேத்த வாடகை கொடுக்கணும் நீதிபதி சொல்றாங்க, நீதிமன்றம் சொல்லுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் இது. 38 மாவட்டங்கள் கிட்ட இருக்கு. அத்தனை சிற்றூர்கள். இப்போ நம்ம பாமக நிறுவனர் ராமதாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட 96,000 கிராமங்கள் நான் நடைபயணம் மேற்கொண்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர் நடைபயணம் மேற்கொள்ளாத ஒரு 4,000 கிராமத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தோராயமா ஒரு 1,00,000 கிராமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிராமத்துக்கு ஒரே ஒரு கொடி கம்பம் கணக்கு போட்டுக்கிட்டோம்னா கூட 1,00,000 கொடி கம்பம் வந்துருது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம உதாரணம் எடுத்துக்கிறோம்னா, 96,000 கிராமங்கிறது 1,00,000 நம்ம கணக்கு வச்சுக்கோங்களேன். 1,00,000 கிராமங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு கொடி நடுறாங்க அப்படின்னா கூட ஒவ்வொரு கொடிக்கு ₹1 கூட 1,00,000 ஆயிடுச்சு. நீ குறைஞ்சபட்ச வாடகையா 5 ரூபாவோ 10 ரூபாவோ வசூல் பண்ணா கூட, 10 ரூபாய்னா கூட ஒரு கட்சி மாத வாடகையா 10 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியதா இருக்கு. எப்படி செலுத்தும்? ஒரு 10 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு செலவு பண்ணி ஒரு மக்களுக்கான கட்சியோ இயக்கமோ எப்படி நடத்திட முடியும்?
அரசு எதை வலியுறுத்துது? நீ ஊழல் பண்ணாத இருக்க கட்சி, நீ ஊழல் செய்யாம எப்படி இருக்கலாம், நீ மக்களுக்காக மட்டும் எப்படி இருக்கலாம், குறைஞ்சபட்சம் கட்சிக்கு வாடகை கட்டணும்னா கூட மாசம் 10 லட்ச ரூபாய் தேவைப்படும், அப்ப நீ போய் ஊழல் செஞ்சுட்டு வா, அப்ப போய் நீ கட்ட பஞ்சாயத்து செய்யி, அப்ப நீ போய் லஞ்சம் வாங்கு, அப்ப நீ ஆட்சிக்கு வந்தா ஊழல் பண்ணுன்னு நீதிமன்றமே அறிவுறுத்துதா அப்படின்னு நாம் கேட்கிறோம். நீதிமன்றம் அதை தான் சொல்ல வருதா? ஏன் கட்டணும்? நாங்க இங்க எங்களை எல்லாம் நீங்க நீதிமன்றமோ நீதிபதிகளோ இல்ல இந்த பொது உளவியலோ ஆதிக்க சக்திகளோ நாங்க அரசியல சாக்கடைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இளைஞர்கள் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அரசியல் எங்களுக்கானது, அரசியல் இயக்கங்கள் எங்களுக்கானது, மக்களுக்கானது. அது நீங்க அரசியல் கட்சிகளையோ இயக்கங்களோ பாதிப்படைகிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னா அது மக்களுக்கான பாதிப்பு. நேரடியா நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அப்படின்னு மக்களையும் அப்புறப்படுத்துறீங்க, நேரடியான தாக்குதல் மக்கள் மீதும் நடத்துறீங்க, மறைமுகமா கட்சிகளை தாக்குற மாதிரி மக்களுக்கு ஏதோ பொதுவான உளவியல் அரசியல் மீது வெறுப்பு இருக்கு, அரசியல் கட்சிகள் மீது வெறுப்பு இருக்கு, அதனால அரசியல் கட்சிகளை என்ன நோண்டினாலும் மக்களை என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு ஏதோ அந்த மாப் மென்டாலிட்டியை பொது உளவியலை பயன்படுத்தி நாம நீதிமன்றம் நல்ல பேர் வாங்கிக்கலாம், இவர் தாயா நீதிபதி, இவர் தாயா உத்தமர் அப்படின்னு பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் கருதி இந்த மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் கொடுக்குதா என்னன்னு நமக்கு தெரியும். என்னுடைய கட்சி, நான் நம்புற கட்சி, எனக்கான கட்சி, என்னோட பிரச்சனையை பேசக்கூடிய கட்சி, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அது சின்ன இயக்கமா கூட இருக்கட்டும், எனக்காக தான் அவங்க வீதிக்கு போய் நிக்க போறாங்க, எனக்காக தான். அவங்க கிட்ட 1000 முரண்பாடுகள் இருக்கும், நாங்க கேள்வி கேட்போம், அவன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்கிட்டதான் வந்து நிப்பான், ஓட்டுக்கு வாக்கையே வாங்காம மக்களையே சந்திக்காம நிர்மலா சீதாராமன் வகையாராக்கள் மாதிரி போய் அங்க பதவியில உட்கார்ந்துக்கிட்டு எங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இல்லை, எங்களோட மாநில கட்சி எங்க கிட்டதான் வந்து நிற்கும். நாங்க கேள்வி கேட்போம் அவங்களை, எங்க கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க, பதில் சொல்வாங்க. நீதிமன்றங்கள் மக்களை நேரடியா ஒடுக்குறதையும் அரசியல் கட்சிகள் மூலமா மக்களை பாதிப்படைய செய்யறதும் ஒடுக்குறதும் இந்த மாதிரியான மிக மோசமான விளைவுகளை, மோசமான நடவடிக்கைகள்ல சமீப காலமா மிக மோசமா நீதிமன்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது 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 நீதிமன்றமோ நீதிபதிகளோ மக்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கீங்க. நீதிமன்றத்துல சமூக நீதி இல்லாததன் காரணமா நீதிமன்றத்துல ஒரு சாரரே பெரும்பான்மையா நீதிபதிகளா இருப்பதன் விளைவுதான் இந்த மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் வருவதற்கான காரணம் அப்படின்னு நம்ம கருதும். இல்லைன்னா இப்படி நடக்காது. ஒரு விவசாய வீட்டில இருந்து, ஒரு பிசியில இருந்தோ எம்பிசியில இருந்தோ அங்க நீதிபதியா சில பேர் இருந்தா அந்த மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுப்பாங்க, மக்கள் இயக்கங்களோட தேவைகளை புரிஞ்சுப்பாங்க. எதுவுமே இல்லாம ஆதிக்க சக்தியாவோ இப்ப நிர்மலா சீதாராமனுக்கு வெங்காய விலை ஏறி போச்சு நாங்க சொல்றது அவங்களுக்கு எப்படி புரியும்? நான் வெங்காயம் சாப்பிடுறதுலன்னு எளிமையா சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு அரசியல் கட்சிகள் தேவை இருக்கு அப்படின்னு ஒடுக்குமுறையை அனுபவிக்கிற எங்களுக்கு இருக்கிற தேவைய எலைட்டா வளர்ந்து வாழ்ந்து பதவியில் இருக்கிற நீதிபதிகளுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நீங்க எப்படி அரசியல் கட்சிகளுக்கு இப்பேற்பட்ட மிக மோசமான கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும்? இதை கண்டும் காணாம திமுக மாதிரியான முதலாளிகளுக்கு சொம்பு தூக்குற கட்சியா திமுக மாறி போயிருக்குங்கிறதா இதுல மிக வேதனையான வருத்தத்திற்குரிய விஷயம். இயக்கங்களோட சின்ன ஒவ்வொரு தனிநபர், முற்போக்காளரா இருக்கிற ஒவ்வொரு தனிநபர், சின்ன இயக்கங்கள், அறிவு மாதிரியான ராப் பாடகர்கள் அத்தனை பேரோட உழைப்புல தான் திமுக ஆட்சி பிடிச்சிருக்கு. திமுக போராட்டங்கள் எல்லாம் ஒரு மயிரும் புடுங்கலங்க, ஒன்னும் கிளிக்கல. திமுக ஆட்சியில் அமர்த்தின அத்தனையுமே மக்கள், முற்போக்கு இயக்கங்கள். ஆனா இன்னைக்கு நீதிமன்றங்களோட நடவடிக்கை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு திமுக. மற்றதுக்கெல்லாம் நாங்க தான் பெரிய வழக்கறிஞர்கள் அணி வச்சிருக்கோம், நாங்க கேஸ் போட்டுருவோம், நாங்க உச்ச நீதிமன்றம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ற திமுக இதுக்கு ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கு? அதிமுக ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கு? எல்லா சொந்த இடங்கள்ல மட்டும்தான் கொடியேற்றணும் அப்படின்னா அந்த 2 அடியை எத்தனை இடத்துல கட்சிகளால விலை கொடுத்து வாங்க முடியும்? அதுக்கு எத்தனை கோடி செலவாகும்? இல்ல அந்த 2 அடி இடத்த எப்படி அரசாங்கம் பதிவு பண்ணி கொடுக்க போகுது? என்ன விதத்துல நீதிமன்றங்கள் இப்படி செயல்படுது? நீதிபதிகள் இப்படியான தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. தோழர் சண்முகம் அவர்கள் கூறியது போல சான்றொன்றித்தனமாகத்தான் இருக்கு நீதிபதிகளோட நடவடிக்கை, சவடால் விடுற விடயமாத்தான் இருக்கு நீதிமன்றங்களோட நடவடிக்கை. முழுமையா தோழர் சண்முகம் அவர்களோட கருத்துக்கள்ல பெரும்பான்மையான முற்போக்காளர்கள், உழைக்கும் மக்கள் அனைவரும் உடன்படுவார்கள். அதற்கு ஆதரவான பதிவாத்தான் நாம இந்த பதிவை போடுறோம். நீதிமன்றங்கள் மக்கள் கையில் வரணும், நீதிமன்றத்துல சமூக நீதி பின்பற்றப்படணும், அனைத்து சமூகங்களுக்கும் அங்க ஏற்கனவே இப்போ சமீபத்துல அந்த கொலிஜியத்தோட பரிந்துரை மிக மோசமானதா, உயர் சாதிகளையே பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனையும் போராட்டமும் தொடர்ச்சியா நடந்துச்சு. அப்படி நீதிபதி பதவியில எல்லாம் இடஒதுக்கீடோ சமூக நீதியோ பின்பற்றினா தானே எங்களுக்கான நீதி கிடைக்கும்.
எங்களுக்கான நீ குறைஞ்சபட்ச நீதி எங்கெல்லாம் அரசியல் கட்சிகள் இடத்துல இயக்கங்கள் இடத்துல கிடைக்குதோ அங்க அதையெல்லாம் முடிக்க போட்டுறீங்க. நாங்க வாழ்ற ஏதாவது கொஞ்ச நெஞ்ச இடம் வாழ்வாதாரம் எங்காவது நதிக்கரை ஓரம் ஆத்தங்கரை ஓரம் ஏரிக்கரை ஓரம்னா அதையெல்லாம் பறிச்சு தூக்கி வீசிட்டு கார்பரேட் கம்பெனில கொடுத்துறீங்க. நாங்க எங்கத்தான் போக? இந்த கட்டமைப்பு யாருக்கானதா தான் இருக்கு? மக்கள் ஒரு நாள் கொந்தளிச்சிருவாங்க. மொத்த கட்டமைப்பும் சிஸ்டமும் அரசு கட்டமைப்பும் எளிய மக்களுக்கு எதிராக இருந்தால் ஒரு நாள் அந்த மக்களோட கொந்தளிப்பை இந்த சிஸ்டம் தாங்காது, தாக்கு பிடிக்காது. தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.